என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். இந்த குரல் வளத்தை இப்போ நம்ம இழந்திருக்கோம். ஒரு 50 ஆண்டு கால திரைப்பட வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சி செய்த இயக்குனர்னா பாரதி ராஜா தான். பாரதி ராஜா தான் கிராமப்புறங்கள் எப்படி இருக்கும், அந்த கிராமப்புறத்தில் வந்து நேச்சுரலாக இயற்கையாகவே படப்பிடிப்பு நடத்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்தமான ஒரு அடிப்படை ஒரு விஷயத்தை கொண்டு வந்தவர் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா தான். அவர் தான் வந்து அந்த திரைப்படத்தில் இயற்கை சார்ந்த சூழலில் படப்பிடிப்பு அப்படிங்கிற ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்தினார். இது மட்டும் கிடையாது, சாதி மறுப்பு, சில சம்பிரதாயங்கள், இன்னைக்கு சொன்ன சனாதானங்கள், இப்படி எல்லாத்தையும் எதிர்த்து ஒரு படத்தை எடுத்தவர் வந்து பாரதி ராஜா தான். கிட்டத்தட்ட கல்லுக்குள் ஈரம், 16 வயதினிலே, புதிய வார்ப்புகள், கடல் பூக்கள், கொடி பறக்குது, தமிழ் செல்வன், இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 44 திரைப்படங்களை வந்து அவர் இயக்கியிருக்கிறார். அதே மாதிரி ராதிகா, ரேகா, ரஞ்சிதா அப்படின்னு சொல்லி ஒரு 10க்கும் மேற்பட்ட கதாநாயகிகளை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறார். கதாநாயகர்களையும் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா அறிமுகப்படுத்தியிருக்கிறார். கிட்டத்தட்ட அந்த உரையாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி ஆளாக வச்சுக்குவார். இவர் ஒரு இயக்கத்தை மட்டும் பார்த்துக்குவார். அவர் அந்த அளவுக்கு கண்ணன், செல்வராஜ் அப்படின்னு சொல்லி வசனகர்த்தாக்களையும் அறிமுகப்படுத்த பெருமை வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ராஜாவுக்கு தான் சார். பாரதி ராஜா வந்து தன்னோட படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காதலாக இருக்கட்டும் அல்லது சமூக அமைப்பாக இருக்கட்டும், ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை அமைப்பார். குறிப்பா பார்த்தீங்கன்னா அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கும் கிறிஸ்டிக்குமான ஒரு காதல் வந்து அவ்வளோ அழகா வந்து எடுத்துட்டு போயிருப்பாரு. அதே மாதிரி முதல் மரியாதை அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கும் இளையவர்களுக்குமான ஒரு காதல் இருக்கும். அது காதல் என்பது யார் மேலனாலும் வரும், அது வந்து உடல் சார்ந்த ஒரு விஷயம் இல்லை, அன்பு சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து ஆணித்தரமா பதிஞ்சாரு. அதனால தான் முதல் மரியாதை அப்படிங்கிற ஒரு படம் வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை வந்து கொடுத்துச்சு. அதே மாதிரி அக்கா தம்பி, அண்ணன் தங்கை, அந்த ஒரு 2 குடும்பத்துக்கான பிணைப்பை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புரட்சியாக வந்து கிழக்கு சீமையிலே அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தார். அதில் வந்து அண்ணன் தவிக்கிற விஷயமும் தங்கை தவிக்கிற விஷயமும் அதை வந்து அவ்வளவு நேர்கோட்டில் வந்து படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருப்பார். மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுநெல்லு புதுநாத்து, கருத்தம்மாவில் வந்து வந்தீங்கன்னா கள்ளிப்பாலை வச்சு குழந்தைய கொல்ற விஷயத்த குறிப்பாக அதே சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து படம் எடுக்கும்போது மிகப்பெரிய எதிர்ப்பலைகளை சமைச்சாலும் இல்லை, இந்த கொலை குற்றம் அப்படிங்கிறது குற்றம்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் மிகப்பெரிய அளவில் பதிவு பண்ணார். அவர்கிட்ட இருந்த இயக்குனர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட், அந்த இயக்குனர் ஒரு பெரிய லிஸ்ட். ஆக தமிழ் சினிமாவுக்கே ஒரு இயக்குனர் குடும்பத்தை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லலாம். பாரதி ராஜாட்ட இருந்து வந்த பாக்கியராஜ், மனோபாலா, மணிவண்ணன், பார்த்திபன் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே வந்து போகும். அவங்கெல்லாம் இன்னைக்கு பெரிய அளவில் வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்படி பாரதி ராஜாவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வேதம் புதிதுங்கிற ஒரு படத்தில் வந்து அந்த பெரிய வசனம், அந்த வசனம் வந்து பெரிய அளவில் வந்து ரீச் ஆச்சுன்னு சொல்லலாம். பாலுசாமிங்கிறது உங்கள் பேர், தேவருங்கிறது நீங்கள் படித்து வாங்கின பட்டமா அப்படின்னு கேட்பாங்க. அது அந்த செவிட்டில் அறைகிற மாதிரியான சீன்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயமா பட்டது. புதிய வார்ப்புகள் அப்படிங்கிறதுல பாக்கியராஜா வந்து கதாநாயகனை அறிமுகப்படுத்தும் போது அவர் அந்த சொல்லிக்கொள்கிற விதம், அந்த நடிக்கிற விதமே அருமையாக இருக்கும். கிட்ட ரீஎன்ட்ரின்னு சொல்லக்கூடிய அந்த பாண்டிய நாடு அப்படி படத்தில் சுசீந்திரன் இயக்கி அந்த பாண்டிய நாடு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடிப்பு வேற ஒரு கோணத்தில் கொண்டு போய் ஒரு புது, அவரால் செம்மையாக நடிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு கௌரவ தோற்றத்தில், அதான் முக்கியம். ஏன்னா அவர் கதாநாயகனா கூட நடிச்சிருக்காரு. கல்லுக்குள் ஈரம் படத்தில் வந்து கதாநாயகனா கூட நடிச்சிருக்கிறாரு. ஆனால் ஒரு கௌரவ தோற்றத்தில் என்னால் பெருசாக நடிக்க முடியும் அப்படின்னு காட்டியது வந்து பாண்டிய நாடு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மணிரத்னம் வந்து ஆயுத எழுத்துல வில்லனா பயன்படுத்தியிருப்பார் பாரதி ராஜாவை. ஆனால் அந்த கௌரவ தோற்றத்தில் அவருக்கு கொடுத்த நடிப்பு பெரிய விஷயமா பட்டுச்சு. இப்படி பாரதி ராஜாவை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக்கொள்ற அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா அவரை வந்து இன்னைக்கு நம்ம இழந்திருக்கோம். தேவேந்திரன் அப்படிங்கிற ஒரு இசையமைப்பாளர் வந்து அறிமுகப்படுத்தினாரு. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளர். அவரோட இசையை வந்து பார்த்தீங்கன்னா திருவேற்காட்டில் அவர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் இசை கத்துட்டு இருக்கும்போது அவரை எடுத்துட்டு வந்து மிகப்பெரிய அளவில் அறிமுகப்படுத்தினாரு. அவரும் தன்னுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி பெரிய அளவில் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாப்புலர் நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல நடிகர்களை இயக்கியிருக்காரு. சிவாஜி, ரஜினி, கமல், விஜயகாந்த், சத்யராஜ், இன்னும் பலர் வந்து அவரோட படத்தில் வந்து எடுத்து புதிமுக நடிகர்களையும் அவர் அறிமுகப்படுத்தி சக்சஸ்ஃபுல் பண்ணியிருக்கிறார். இப்படி அவருடைய பயணங்கள் வந்து நீண்ட பயணங்கள், கிழக்கே புகழ் ரயில் மாதிரி ஒரு பயணம் இல்லாமல் பல பயணங்களை வந்து அவர் பரிணமிச்சு இன்னைக்கு வந்து அவர் உடல் நலம் குன்றி அவரால் முடியாமல் சிகிச்சை பலனின்றி இறந்தார் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மரணித்தார்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு மிக இந்த குறுகிய இடத்துல அவர் மரணித்தது காரணம் அவருடைய மகனோட
இழப்பு. பாரதிராஜோட மகன் மனோஜ் இறந்த உடனே அவரோட உடல் ரொம்ப தளர்ந்துருச்சுன்னு சொல்லலாம். நம்ம ஒரே ஒரு பையனை இழந்துட்டோம் அப்படிங்கிறதா, இல்லை நம்ம இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கவலைகளே அவரை உடலை மிகப்பெரிய அளவில் வருத்திருக்கு. அந்த வருத்தத்தின் காரணமாகவும் உடல் வருத்தத்தின் காரணமாகவும் அவர் என்ன செய்றாரு, சிகிச்சைக்கு பல நேரங்களில் மருத்துவமனை சார்ந்திருக்காரு. கடைசி ஒரு 3 மாதங்களில் பார்த்தீங்கன்னா அவர் நடித்த நடிகைகள் எல்லாரும் பார்க்க போகும்போது கூட அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படிங்கிற சூழலில் யாரையுமே அவர் பார்க்க விடலை. அப்படி பார்க்க விடாத சூழலில் இன்னைக்கு அதிகாலையில் அவர் மரணத்தை சந்திச்சிருக்கிறாரு. அவருடைய புகழ் என்று நிற்கும். தமிழ் சினிமானாலே பாரதி ராஜா தான். அந்த பாரதி ராஜாவில் அந்த புகழ் என்றைக்கும் மறையாது. அவருக்கு நம்மளுடைய மெல்லினம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.